ஸ்ரீராமஜெயம். சஞ்சோதிடம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரையின் அன்பான நன்றியும் வணக்கம். அன்பார்ந்த பொதுமக்களே, வருடா வருடம் வரக்கூடிய ஆவணி மாதம் அமாவாசைக்கு 4வது நாள் சதுர்த்தி திதியாகும். இந்த சதுர்த்தி திதி விநாயகர் அவதார திருநாளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விநாயகப் பெருமானை நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது விசேஷமாக கொண்டாடுவோம். அதுவே ஒரு நடுநிலையான வயது வந்த பிறகு, திருமணத்திற்கு பிறகு குழந்தைகளால் இது மிகவும் பெரிதும் போற்றக்கூடிய விழாவாக நம்ம உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த விநாயகப் பெருமான் அவதார திருநாள் வருகின்ற 7/9/2024 சனிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் கூடிய சதுர்த்தி திதியிலே ஆரம்பமாகிறது விநாயகர் அவதார திருநாள். இது உலகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த விழாவினை ஒட்டி அதற்குண்டான விழாவுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்னவென்றால், ஒரு குடும்பத்திற்கு, ஏன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் விநாயகரை வீட்டில் வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் உள்ளது. அதன் அடிப்படையில் ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை சதுர்த்தி அமாவாசைக்கு 4வது நாள் சதுர்த்தி திதியாகும். அந்த சதுர்த்தி திதியிலே அஸ்த நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தவர் விநாயகப் பெருமான். ஆவணி மாதம் மட்டும் வருடா வருடம் வரக்கூடிய ஆவணி மாதம் சதுர்த்தி திதியிலே மட்டும் இல்லந்தோறும் விநாயகர் சிலையை வைத்து வழிபட அனைவருக்கும் அருள்பாலிக்கப்பட்டுள்ளது. இது காலகாலமாக தொன்று நடந்து வரக்கூடிய நிகழ்வாகும். இதற்கு தேவையான மூலப்பொருட்கள் விநாயகர் சிலை, விநாயகருக்கு பிடித்தமான அவல், பொரி, கடலை, மோதகம், கம்பு, கேழ்வரகு, தினை மாவு, தேன், கலக்காய், கொய்யாய்ப்பழம், தினை மாவு, அது மட்டும் அல்லாமல் சர்க்கரை பொங்கல், கரும்பு, கம்பு, கலக்காய். இது காட்டு கலக்காயை எல்லாரும் வச்சுட்டு வராங்க. காட்டு கலக்காய் அல்ல, இது கலக்காய். காட்டு கலக்காய்னா பெருசாக இப்போ தற்சமயம் வரும். அந்த கலக்காயில் நல்ல கலக்காய். இது தோட்ட கலக்காய் சொல்லுவாங்க. கழனி காடுகளில் இது வளரக்கூடியது. சின்னதாக இருக்கும். அதே கலக்காய் தான், சின்னதாக இருக்கும் இந்த கலக்காய். விநாயகருக்கு இது பிடித்தமான பொருளாக பெரப்பம்பழம், அதே போல் விளாம்பழம், இதெல்லாம் விநாயகருக்கு உணவாக சமர்ப்பிக்கிறோம். விநாயகருக்கு பிடித்த பொருளாக நம்ம சமர்ப்பிக்கிறோம். இதுதான் விநாயகரை வழிபடக்கூடிய மூலப்பொருட்கள். காலப்போக்கில் இந்த மூலப்பொருட்கள் விலையெல்லாம் கட்டுக்கடங்காமல் விண்ணையே அதிர வைத்து கொண்டிருக்கிறது. விநாயகர் சிலை மண்ணால் செய்யப்பட வேண்டும், அதுவும் புற்று மண்ணால் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் விதி. புற்று மண்ணால் செய்யப்பட வேண்டியது விதி. ஆனால் தற்சமயம் புற்று மண்ணுக்கு எங்கெல்லாம் தேடுவது? அப்போது புற்று மண் கிடைக்காது. இருந்தபோதும் களிமண்ணிலே, நல்ல களிமண்ணில் செம்மண் கூடிய விநாயகர் சிலையை செய்யும்பொழுது அந்த விநாயகர்
மண் தத்துவத்திலே இருந்து, மண் தத்துவம் என்பது பஞ்சபூதங்கள் ஆனது. மண் தத்துவம் பஞ்சபூதங்களால் ஆனது. ஆகையினாலே மண்ணை நம்ம வந்துட்டு விநாயகரை மண்ணால் செய்து ஒரு நாள் வீட்டிலே வைத்து வழிபடக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்துள்ளது. இந்த மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் தற்போது ஒரு காலங்களிலே 2 ரூபாய், 5 ரூபாய், 10 ரூபாய்க்கெல்லாம் விற்ற விநாயகர் சிலை சிற்பங்கள் தற்போது 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய், 2000 ரூபாய் என்றெல்லாம் மனதிற்கு வந்த விலையை வைத்து இங்கே விற்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வந்துட்டு விநாயகருக்கு தேவைப்பட பூஜை பொருட்கள் அருகம்புல், எல்லருக்கும் மாலை. எல்லருக்கும் மாலை, எருக்க மாலை பொதுவாக சொல்கிறாங்க, ஆனால் எல்லருக்க மாலை தான் விசேஷமானது. வெள்ளருக்கன்னா வந்துட்டு சிகப்பாக இருக்கிற எருக்க மாலையை நம்ம சொல்கிறோம். அந்த நீல நிறத்தில் இருக்கும் அந்த எருக்க மாலையை விநாயகருக்கு சமர்ப்பது இல்லை. வெள்ளருக்க மாலை, அதாவது அந்த எருக்க மாலை, வெறுக்கம்பூ என்பது வெள்ளை கலரில் இருக்கும். அதுதான் வந்து விநாயகருக்கு பிடித்தமானது. அந்த வெள்ளருக்கம் செடியில் தான் வந்துட்டு வடக்கு நோக்கிய வேரை வெட்டி வெள்ளருக்கம் விநாயகர் செய்வார்கள். அதுதான் வந்துட்டு விசேஷமானது. அருகம்புல், எல்லருக்க மாலை, தும்பை மலர், இதை தான் வந்துட்டு விநாயகருக்கு மிக மிக பூஜைக்கு அவருக்கு புஷ்பம் என்று சொன்னால் இதுதான். அடுத்தபடியாக பில்வம், பிறகுதான் மற்ற மலர்கள் எல்லாம் பிறகுதான். இதுதான் வந்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்யக்கூடிய மலர்கள். விநாயகருக்கு பிடித்தமானது அப்பம், அவல், பொரி, கடலை, மோதகம் என்பது கொழுக்கட்டை. அதில் வந்துட்டு பூரணம் வைத்து படைப்பார்கள். அந்த பூரணத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு, நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். பூரணம், கொழுக்கட்டை. அடுத்தபடியாக வந்து மூக்கடலை சுண்டல். இதுதான் வந்துட்டு விநாயகருக்கு பிடித்தமானது. இது போதுமானது. விநாயகருக்கு இந்த மூலப்பொருட்கள் இருந்தால் விநாயகர் சதுர்த்தி தற்போது தமிழகம் மட்டும் அல்லாமல் உலகம், இந்தியா முழுவதுமே வந்துட்டு ஒரு விசேஷம் பொருந்திய திருநாட்கள், அதாவது பண்டிகை திருநாட்கள் வந்தாலே வந்துட்டு அதனுடைய மூலக்கூறு, ஒவ்வொரு பண்டிகையின் மூலப்பொருட்கள் விலை உயர்கிறது. அந்த மூலப்பொருட்கள் மூலம் மக்கள் வந்து வேதனைப்படுகிறார்கள். மக்கள் வந்து வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். பேப்பரில் போடுவாங்க, இந்த விலை இவ்வளவு சரி, அதாவது அதிகப்படியான விலையானது. அதிகப்படி மக்கள் சந்தோஷமாக வாங்கி சென்றார்கள். வியாபாரிகள் சந்தோஷப்படுறார்கள். எங்கே சந்தோஷப்படுறது, எங்கே வந்துட்டு மகிழ்ச்சி பெறுறது? மூலப்பொருட்கள் எல்லாமே, ஒவ்வொரு மூலப்பொருட்கள் எல்லாமே வந்துட்டு விலையை விண்ணை முட்டும் அளவுக்கு, விண்ணை அதிர வைக்கக்கூடிய அளவுக்கு விலைவாசி உயரும் போது சாமி சிலைகளை வாங்கி, விநாயகர் சிலையை வாங்கி, அதனுடைய மூல பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்கி இன்றைக்கு வணங்குவது, வீட்டிலே வணங்குவது என்பது ஒரு கேள்விக்குறியாக ஆகியுள்ளது. சாமியை வணங்குவதற்கு நம்ம வந்துட்டு முந்தைய காலங்களில் வந்து ஒரு 10 ரூபாய், 5 ரூபாய் கொடுத்தா ஒரு விநாயகர் சிலை கிடைக்கும். ஒரு 20 ரூபாய், 30 ரூபாயில் வந்துட்டு 50 ரூபாய்க்குள்ளேயே வந்துட்டு விநாயகர் திருநாளை வழிபட்டு விடலாம். தற்போது காலத்தில் விநாயகர் சிலையே வந்துட்டு 200 ரூபாய் கொடுத்தா தான் ஒரு சின்ன சிலை, அதாவது ஒரு அடி சிலை என்பது அல்ல, 6 அங்குலம் கொண்ட சிலை முதல், அதாவது சிற்சிலை, அதாவது சின்ன சிலை என்பது ஒரு 4 இன்ச்சு, 4 அங்குலம், 6 அங்குலம், 8 அங்குலம், 9 அங்குலம், 10 அங்குலம், 12 அங்குலம், 14 அங்குலம், 18, 16 அங்குலம், 18 அங்குலம், அப்படி அரிசியாக அடுக்கும் பொழுது அங்குலத்திற்கு ஏற்றாற் போல் வந்து விநாயகர் சிலையினுடைய விலை அதிகமாக இருக்கிறது. வசதிக்கு ஏற்ப வந்துட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. மக்கள் எல்லாமே சின்ன சிலையை வாங்கி வச்சு தான் வணங்கணும், பெரிய சிலையை வாங்கி வச்சு தான் பெரிய அருள் கிடைக்கும், சின்ன சிலையை வாங்கினா சின்ன அருள் கிடைக்கும் என்றெல்லாம் எண்ண வேண்டாம். இந்த சிலையில் இல்லை பக்தி. சிலை, பெரிய சிலை வாங்கி வைத்து வணங்குவதால் அதிலே உங்களுடைய பக்தி முழுமை பெறாது, உங்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்காது. சிலை சிறிதாக இருந்தாலும், அதாவது கீர்த்தி சிறிதென்றாலும் மூர்த்தி, அதாவது மூர்த்தி பெரிதாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். விநாயகப் பெருமான் சின்ன சிலையாக வாங்கி வைத்து வணங்கினாலும் அவருடைய சக்தி பெரிதாக இருக்கும்.
பெரிய சிலை வாங்கி வணங்கினாலும் உங்களுடைய பக்தி சரியில்லை என்றால் அதனுடைய சக்தி குறைந்துவிடும். ஆகையினாலே சிலையை நம்ம வந்துட்டு பெரிய சிலையை வாங்கி வைத்து தான் வணங்க வேண்டும் என்றெல்லாம் கட்டாயெல்லாம் கிடையாது. இதில் வந்துட்டு பண முதலைகள் பண வேட்டையில் இறங்கி உள்ளார்கள். அதாவது விநாயகர் சிலையை வாங்கி வைத்து தான் வணங்க வேண்டுமா? விநாயகர் சிலையை வாங்கி வைத்தால் இன்றைக்கு வந்துட்டு அந்த விநாயகர் சிலையை 3வது நாள் கரைப்பதற்கு இங்கே நகரங்களிலே வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதை கரைக்கக்கூடிய இடம் இல்லை. கிணறு இல்லை, தற்போது கிணறு இல்லை, சிற்றாறுகள் இல்லை, ஆறுகள் இல்லை, அதேபோல் ஓடைகள் இல்லை. இந்த விநாயகர் சிலையை வாங்கி கடலுக்கு எடுத்து செல்ல வேண்டும். கடல் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர்கள்லாம் இருக்கிறது. இந்த காரணம் ஏரி குளங்கள் எல்லாம் இப்போது குறைந்து விட்டது நகரத்திலே. ஆகையினால இந்த விநாயகர் சிலையை வாங்கி வணங்கிவிட்டு சில பேர் அன்றைய தினமே எங்கன்னா கோயில் கோயிலில் குளத்தில் இருக்கிற கோயில் அருகில் உள்ள கோயில் மண்டபங்களிலோ அல்லது கரையில் உள்ள கோயிலிலோ அந்த விநாயகர் சிலைகளை தத்தளித்து விடுகிறார்கள். மண்ணால் வாங்கிய சிலைகளை கரைக்க வசதி இல்லாதனால். ஆகையினாலே இந்த நம்ம தெய்வமாக மதித்து வணங்குகிற இந்த விநாயகர் சிலையை அன்றையே ஒரு கோயிலிலோ அல்லது ஒரு குளக்கரையிலோ கோயில் ஸ்தலங்களிலோ வைத்து விடுவது என்பது முறையற்ற செயல். அது நம்ம பாவத்தை செய்கிறோம். கடவுளாக வணங்கிய ஒரு தெய்வம் ஒரு கடவுளாக நினைத்து பூஜை செய்து அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்து நிவேதியம் செய்து அதை மனதார வணங்கிவிட்டு திடுதிப்புன்னு எடுத்து போய்ட்டு ஒரு குளக்கரையிலோ ஒரு கோயில் ஸ்தலங்களிலோ அல்லது விநாயகர் வச்சு வழிபடக்கூடிய இடத்திலே வச்சிடுறாங்க. அந்த விநாயகர் சிலையை யாரும் கண்டுக்கிறதே இல்லை. அதனால் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ மன உளைச்சல் பண்ணி இவ்வளோ கஷ்டங்களை படுத்தி விநாயகர் சிலையை வாங்கி வணங்கிவிட்டு அந்த சிலைகளை கேட்பாரற்று எடுத்து போயிட்டு வச்சுட்டு வர்றது நமக்கு பாவத்தை தான் சேர்க்குமே தவிர புண்ணியத்தை சேர்க்காது. நல்லா மக்கள் இதெல்லாம் உணர்ந்துடணும். ஆகையினால் நகரப்புறங்களில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் எளிய முறையில் விநாயகரை நீங்கள் வீட்டிலே உருமுகப்படுத்தி வணங்கலாம். அது உங்களை 3வது நாளோ அல்ல அன்றைய தினமோ அது உங்களுக்கு கரைப்பதற்கும் மிக எளிமையாக இருக்கும். உங்களுக்கு பாவங்கள் சேராது, உங்களுக்கு நன்மையே சேரும். இன்றைக்கு ஒரு சிலை என்பது விநாயகர் சிலை 2 அங்குலம் 4 அங்குலம் முதல் 12 அங்குலம் 18 அங்குலம் வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் கிட்ட விற்கிறாங்க. 1000 ரூபாய் கொடுத்து சாமியை வணங்க வேண்டும் என்ற கட்டாயம் ஒன்றும் இல்லை. அதே போல் அதோட மூலப்பொருட்கள்லாம் இன்றைக்கி ஒரு முழம் பூ 40 ரூபா 50 ரூபா விற்கிறாங்க. ஒரு கடலை ஒரு கிலோ மூக்கடலை என்பது 500 ரூபாய் தொட்டு விட்டுறது. 500 ரூபாய் 400 ரூபாய் அப்படின்னு வந்துடுச்சு. இதெல்லாம் வாங்கிட்டு தான் கடவுளை வணங்கணுமா? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சன்னிதானம் எங்கு இருந்தாலும் அங்கே போயிட்டு மனதார விநாயகர் பெருமானை தியானித்து மனதார வணங்கி வந்தாலே போதும். அவருக்கு மரியாதை செலுத்தினாலே போதும். அவர் அவதார திருநாளில் அவருக்கு மரியாதை செலுத்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ, உங்களுக்கு நியாயமான கோரிக்கை என்ன இருக்கிறதோ அவரிடம் முறையிட்டு வர உங்களுக்கு அரணாக நிற்பார். விநாயகர் சதுர்த்தி என்பது 4 எல்லைக்கு அதிபதியானவர் விநாயகர் பெருமான். அந்த விநாயகர் பெருமானின் கதையை தற்போது சுருக்கமாக சொல்கிறேன். பார்வதி தாயார் அவர்கள் நீராடும் பொழுது அவர்கள் அருகிலே சக தோழியர்கள் இல்லை, பணியிட பெண்கள் இல்லை. குரல் கொடுத்து பார்த்தார்கள், யாரும் இல்லை. அப்போது செய்வதறியாது யாருமே இல்லையே, என்ன செய்வது என்று திகைத்து போய் அவர்கள் மேனியிலே பூசிக்கொண்டிருக்கும் அரிதாரம் பஞ்சகவ்ய அரிதாரத்தை, அதாவது தவறாக திரித்து சொல்லி கொண்டவர்கள் பார்வதி தாயாரின் மேனியில் இருந்து அழுக்கை சுரண்டி விநாயகரை செய்தார் என்று. அது அல்ல, பஞ்சகவ்ய திரவியம், அதாவது வேப்பிலை, மஞ்சள்,
சந்தனம், மருதாணி, மருதம்பட்டை இதெல்லாம் வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அன்றைய காலத்தில், ஏன் இந்த காலத்தில் கூட இன்றைக்கி கூட இருந்துட்டு இருக்காங்க. அந்த பஞ்சகவ்ய திரவம் மஞ்சள், சந்தனம், வேப்பிலை, மருதம்பட்டை, மருதாணி இதெல்லாம் வந்து கலந்து அதை அரைச்சி உடலில் பூசி சிறிது நேரம் ஊற வைத்து விட்டு பிறகு நீராடுவார்கள். அப்போது வந்துட்டு அவர்களுடைய மேனி மிளிரும். இதுதான் வந்துட்டு பெண்கள் குளியல் செய்வதற்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட ஆகும். அந்த கால நிர்ணயத்தை கணக்கிட்டு அம்பாள் அவர்கள் தங்கள் மேல் பூசிக்கொண்டிருந்த பஞ்சகவ்ய அரிதாரத்தை பழித்து ஒரு பிடி பிடித்து கரையிலே வைத்து அதற்கு உயிர் கொடுத்தார்கள். அன்றைய தினம் சதுர்த்தி திதி, அன்றைய தினம் அஸ்த நட்சத்திரம். உயிர் கொடுத்த நாளன்று விநாயகர் அவதாரம் செய்தார். அந்த பிடித்த அந்த அரிதாரத்தை, பஞ்சகவ்ய அரிதாரத்தை வழித்து ஒரு பிடி பிடித்து கரையிலே வைத்து உயிர் கொடுத்தவரே அந்த பஞ்சகவ்யத்தில் உருவானவர் தான் வந்துட்டு விநாயகர் பெருமான். அதுதான் வந்து பஞ்சகவ்யம், 4 எல்லைக்கு அதிபதி. உருவம் கொடுத்து உடனே உயிர் கொடுத்து அந்த விநாயகருக்கு நான் குளிக்கும் வரை, நீராடும் வரை இந்த 4 எல்லைக்கும் நீதான் காவலாக இருக்க வேண்டும், என்னை பார்க்க வேண்டும் என்று யார் சொன்னாலும் உள்ளே அனுமதிக்கக்கூடாது, யார் வந்தாலும் என் அனுமதியின்றி உள்ளே வரக்கூடாது, நீ அதற்கு காவலாக இருக்க வேண்டும், என் அனுமதியின்றி யாரையும் அனுமதிக்காதே என்று ஆணையிட அன்னையின் ஆணையை ஏற்று மகாகணாதிபதி வாசலிலே காவல் நிற்கிறார். 4 எல்லைக்கும் காவலாக நிற்கிறார். அப்போது சிவபெருமான் பார்வதி தாயாரை காண வருகிறார். அந்த சிவபெருமானை விநாயகப் பெருமான் தடுத்து நிறுத்துகிறார். சிவபெருமான் செய்வது அறியாது திகைத்து நிற்கிறார். இது யார்? இது புதியதாக இருக்கிறது, நம்மளே வந்துட்டு செல்ல அனுமதிக்க முடியாதது இந்த சிறுவன் யார் என்று நினைத்து, சிறுவனே நீ யார், எதற்காக எனக்கு தடை போடுகிறாய் என்று அவரிடம் கேட்க, விநாயகப் பெருமான் நடந்த கதையை சொல்ல, சரி, எல்லாம் சரிதான், நான் அவருடைய கணவர், நான் அவரை பார்க்க வேண்டும், ஆகையினால் எனக்கு அனுமதி கொடு, நான் உள்ளே செல்ல வேண்டும் என்று அன்னையின் ஆணை வரும் வரை, அன்னை குறிப்பிட்ட நேரம் சொல்லியிருக்கிறார்கள், அந்த குறிப்பிட்ட நேரம் முடியும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க முடியாது, அது நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி என்று அவரிடம் மறுகணம் விநாயகர் உரைக்க, மீண்டும் சிவபெருமான் விநாயகப் பெருமானிடம் விவாதம் செய்ய, இந்த விவாதம் முற்றி வாக்குவாதமாக மாறி, வாக்குவாதம் போர்க்களமாக மாறி, அந்த போர்க்களத்திலே சிவன் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விநாயகரின் சிரசை கொய்து விடுகிறார். இந்த செய்தி ஞான திருஷ்டியில் உணர்ந்த பார்வதி தாயார் அலறி அடித்து ஓடி வந்து, என்னுடைய மகனை நீங்கள் எப்படி வந்துட்டு இது மாதிரி வதம் செய்யலாம், என் அனுமதியின்றி நான் கட்டளையிட்டதை அவன் ஏற்று நடந்து உள்ளான், அதற்கு நீங்கள் கட்டுப்பட்டு தான் ஆக வேண்டும், நீங்கள் செய்வது தவறு, மீண்டும் இந்த பாலகனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும், இல்லை என்றால் என்னுடைய சினத்திற்கு இந்த உலகம் பூலோகம் தாங்காது என்று சொல்ல, அனைத்து தேவர்களும் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்ள, மீண்டும் அந்த சிசுவிற்கு, அந்த சிசுபாலனுக்கு உயிர் தர சிவபெருமான் முற்படுகிறார். சிவகணங்களை அழைத்து, எந்த திசையில் சென்றாலும் எந்த திசையும் தேடி பாருங்கள், வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்திருக்கின்ற ஒரு மனிதனுடைய தலையை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட, சூரிய அஸ்தமனத்திற்குள் இது நடந்தாக வேண்டும். சிவகணங்களும் அனைவரும் சென்று 4 திக்கிலும் தேடினாலும் ஒருவர் கூட வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்து இருக்கவில்லை. மேலும் வந்துட்டு ஒருவரும் கிடைக்கவில்லை. அந்த சூரிய அஸ்தமனம் உதயத்திற்கு ஒரு 3½ நாழிகை முன்னாடி, 4½ நாழிகை, அதாவது கிட்டத்தட்ட ஒரு லக்னம் காலம் முன்னாடி வந்துட்டு அந்த
விநாயகரை ஒரு யானை வந்துட்டு வடக்கு பக்கம் தலை வைத்து படுத்திருந்தது. ஆபத்திற்கு பாவமில்லை என்று அந்த கட்டளையை, இறைவன் இட்ட கட்டளையை குறிப்பிட்டு சொல்லவில்லை இல்லையா? அதனால் வந்துட்டு இந்த யானை தலையை கொய்து அந்த சிரசை எடுத்து வருகிறார்கள். அதை வாங்கி அந்த பார்த்த சூரிய அஸ்தமனத்திற்குள் அந்த நிகழ்வு நடந்தாக வேண்டும். சிவனும் செய்வதறியாது அந்த குழந்தையின் சிரசு எங்கேயோ சென்றிருந்தால் இந்த சிரசை இங்கே வைத்து விநாயகரின் உடலோடு சேர்த்து உயிர் கொடுக்கிறார். அப்போது பார்வதி தாயாருக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது. பார்வதி தாயார் வந்து பார்க்கும்போது உடல் மனிதனாகவும் தலை யானையின் உருவமாக இருந்து அதிர்ந்து போகிறார். இதெல்லாம் என்ன விதை, நீங்கள் என்ன நாடகம் ஆடுகிறீர்கள் என்றால் விவாதம் சிவனிடம் செய்ய, அந்த சிவனும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கோரி, நடந்தது நடந்தாகிவிட்டது, இனிமேல் நடப்பது சிறப்பாக இருக்கட்டும், ஆகையினால நீ கோபப்படக்கூடாது, உன்னுடைய பிள்ளை மீண்டும் உயிர் பெற்றிருக்கிறார், நீ இதை ஏற்றுக்கொண்டு சாந்தம் பெற வேண்டும், உலக நன்மைக்காக நீ சாந்தம் பெற வேண்டும் என்று வேண்ட, பார்வதி தாயாரும் சாந்தம் பெற்று, சரி அப்படி என்றால் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், இந்த கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். எனவே கணங்களுக்கெல்லாம் மூலமாக திகழ வேண்டும் என்னுடைய மகன். சிவகணங்களுக்கெல்லாம் முதல் முழு கடவுளாக, அதாவது முதல் முழு கடவுளாக விநாயகரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பூஜை செய்வதற்கு முன் விநாயகருக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்த பிறகுதான் உங்களுக்கு பூஜை செய்ய வேண்டும். அதே போல் உலகத்தில் உள்ள அனைவரும் சுப நிகழ்ச்சிகளுக்கு, சுப காரியங்களுக்கு எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் விநாயகரை வணங்கித்தான், நீங்கள் விநாயகரை வணங்கிய பிறகுதான் மற்ற காரியங்களை தொடங்க வேண்டும். அப்படி விநாயகரை வணங்காத காரியங்கள் எல்லாமே விக்னப்பட்டு தடைப்பட்டு நிற்க வேண்டும் என்று பார்வதி தாயார் கேட்க, அதற்கு தான் செய்த தவறுக்கு பிராயச்சித்திரமாக சிவபெருமான், அவ்வாறே நடக்கும், இனி உன்னுடைய பிள்ளை விநாயக பெருமானாக 5 கரத்தன் அதாவது 5 கரத்தனை வணங்காமல் பஞ்சபூத தத்துவம் விநாயக பெருமானிடம் உள்ளது. அதாவது பஞ்சபூதங்களின் தத்துவமும் 4 எல்லைக்கு அதிபதி தத்துவமும் விநாயக பெருமானிடம் உள்ளது. அதனால தான் விநாயகரை நம்ம முதல் கடவுளாக வணங்குகிறோம். ஓகேங்களா? அப்போ விநாயகருக்கு இனிமே எந்த பூஜை நடந்தாலும், எந்த விழாக்களிலும், எந்த ஒரு சுப காரியத்திலும் முதல் மரியாதை, முதல் பூஜை, முதல் வணக்கம் விநாயகருக்கு தெரிவித்த பிறகு எல்லாமே நடக்கும் என்று ஆணையிடுகிறார், சத்தியம் கொடுக்கிறார். அன்று முதல் விநாயகரை நாம் வழக்கமாக எப்போதும் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும், அனைத்து ஒரு நல்ல விஷயங்களுக்கும், அனைத்து சுப காரியங்களுக்கும் விநாயகரை வணங்கிவிட்டு தான் நம்ம பிற காரியங்களை தொடங்குவோம். அந்த வழக்கம் இப்படி தான் ஏற்பட்டது. இதுதான் விநாயகருடைய சுருக்கமான கதை. அப்போது சதுர்த்தி அன்று, சதுர்த்தி என்பது 4 திக்கு. அந்த 4 திக்குக்கு காவலாக இருக்க உருவகப்படுத்தப்பட்டவர் தான் விநாயகப் பெருமான். அப்போது சதுர்த்தி திதி அன்று, வளர்ப்பிறை சதுர்த்தி திதி அன்று பகலில் அதை நீராடக்கூடிய காலம், பகலிலே அவர் உதயமான காலம், அவர் உருமுகப்படுத்திய காலம், அவர் அவதார காலமானது காலையிலே அன்னை நீராடும் பொழுது. ஆகையினாலே சதுர்த்தி திதி அன்று காலையிலே விநாயகப் பெருமானை வணங்க வேண்டும். சதுர்த்தி திதி அன்று காலையிலே விநாயகரை வணங்க வேண்டும். உங்களுக்கு எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும், மக்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட பயம் இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு பிறரால் தொந்தரவு இருந்தாலும், அபயம் என்று குரல் கொடுத்தால் விநாயகர் அங்கள் 4 பக்கம் காவல் காத்து உங்களை அரணாக காத்தருள்வார் என்பது தான் சதுர்த்தியோட விளக்கம். அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஆபத்தில் இருக்குங்க, ஒரு சிக்கலில் இருக்கீங்க, உங்களுக்கு பயத்தில் இருக்கீங்க அப்படின்னா உடனே விநாயகரை வேண்டிக்கங்க.
அந்த பயத்தை உடனடியாக போக்கி உங்கள் அரணாக நின்று உங்களுக்கு 4 பக்கம் காவலாக நின்று உங்களை காத்தருள்வார் விநாயகப் பெருமான். அதுதான் வந்துட்டு விநாயகப் பெருமானுடைய சக்தி. விநாயகப் பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி திருநாள் இதை தான் சொல்கிறது. எப்படிப்பட்ட பெரிய ஆபத்தில் இருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி படைத்தவர் விநாயகப் பெருமான் சதுர்த்தி அன்றும். இந்த விநாயகருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு கொழுக்கட்டை, சுண்டல், மோதகம் இதெல்லாம் வந்துட்டு வச்சு படைக்கணும். அதனுடைய மூலப்பொருட்கள் தற்போது வந்துட்டு விலைவாசியை எட்டும் விண்ணை மூட்டும் அளவிற்கு சென்று உள்ளது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து விநாயகர்லாம் அதெல்லாம் கேட்கவே இல்லை. சக்கரை பொங்கல் கேட்கல, மோதகம் கேட்கல, சுண்டல் கேட்கல, அதே போல் வந்துட்டு கம்பு கேட்கல, கேழ்வரகு கேட்கல, கலக்காய் கேட்கல, பேரிச்சம்பழம் கேட்கல, அதே போல் வந்து பெரப்பம்பழம் கேட்கல, விளாம்பழம் கேட்கல, எதையுமே கேட்கல. உங்கள் கிட்ட வந்துட்டு நீங்கள் நேர்மையாகவும் நியாயமாகவும் நேர்மையாகவும் சக மனிதனை மதித்து வாழுங்கள், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் என்று தான் விநாயகப் பெருமான் சொல்கிறாரே தவிர, நம்ம எதை வைத்து அவருக்கு பூஜை செய்தாலும் அதை நம்ம தான் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். விநாயகப் பெருமானை விநாயகர் சதுர்த்தி அன்று வணங்கினாலே போதும். அதே போல் சங்கடகர சதுர்த்தி என்பது 14வது நாளாக வரும். அதாவது தேய்பிறை சதுர்த்தி வந்துட்டு வளர்பிறை சதுர்தசி இருக்கிறது, தேய்பிறை சதுர்தசி இருக்கிறது. அந்த சதுர்தசி என்பது 14வது நாள். அந்த சதுர்தசி திதி என்பது சங்கடகர சதுர்த்தி. அதாவது சதுர்த்தசி திதி என்பது 14வது நாள். சதுர்த்தி என்பது வளர்பிறை, சங்கடகர சதுர்த்தி என்பது தேய்பிறை. அந்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி அன்று எத்தனை பெரிய சங்கடங்கள் இருந்தாலும், எத்தனை பெரிய தடைகள் இருந்தாலும் தவிடுபொடியாக்க உடைத்தெறிவார் சங்கடகர சதுர்த்தி அன்று. நோய் இருக்கிறது, அந்த நோயை குணப்படுத்த வேண்டி அவரிடம் அருகம்புல் சாற்றை அல்லது தும்பை மலர் சாற்றி அல்லது வில்வம் சாற்றி மனதார வேண்டிக் கொள்ள உங்களுக்கு நோய்கள் தீரும். கடன் இருக்கிறது, அதே போல் வந்து அருகம்புல், தும்பை மலர், வில்வம் சாற்றி வேண்டிக் கொள்ள அங்கே கடன் தீரும். ஒரு திருமண தடை இருக்கிறது, அந்த திருமணத்திற்கு ஆக எத்தனை சங்கடங்கள் இருந்தாலும், எத்தனை தடைகள் இருந்தாலும், அத்தனை தடைகளையும் நியாயமான தடைகளாக இருந்தால், நியாயமான கோரிக்கையாக இருந்தால், அடுத்த 4 தினங்களுக்குள் உங்களுக்கு நிச்சயமாக நடத்தி தருவார் விநாயகப் பெருமான். அதுதான் வந்து சங்கடகர சதுர்த்தி. இது மாலையிலே வந்துட்டு வணங்கக்கூடிய நிகழ்வாகும். சங்கடகர சதுர்த்திக்கு மாலையிலே விநாயகரை வணங்கும் பொழுது உங்களை பிடித்த சங்கடங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல விலகிவிடும். சங்கடகர சதுர்த்திக்கு மாலையிலே வணங்குங்கள். உங்களுக்கு பிடித்த பிணியும் உங்களை கஷ்டங்களையும் உங்கள் பெரிய இன்னல்களையும் போக்கக்கூடிய காலம் சங்கடகர சதுர்த்தி. உங்களுக்கு அரணாக நிற்கக்கூடிய வந்துட்டு ஒரு வீடு பாதுகாப்பு வேண்டும் என்றால் விநாயகர், நீங்கள் யாருமே இல்லை, எல்லா குடும்பத்தோடு வெளியே போகிறீங்க, அந்த குடும்பத்தோடு போகிறப்போ விநாயகர் பெருமானிடம் சென்று அவரை அருகம்புல் சாற்றி மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். ஐயா, நான் இது மாதிரி வெளியூருக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு போகிற ஒரு வேலை விஷயமா நான் சென்று வர வரைக்கும் என்னுடைய இல்லத்திலே திருடு போகாமல் நீங்களான் காத்தருள வேண்டும் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டு சென்றால் அந்த உங்கள் வீட்டில் வைத்து பொருள் அப்படியே இருக்கும். மேலும் அந்த வீட்டு நீங்கள் என்ன நிலையில் விட்டு சென்றீங்களோ அதே நிலையில் இருக்கும். ஒரு பூச்சி போட்டோ அண்டாது. அதே போல் வந்துட்டு உங்கள் வீடு பாதுகாக்கப்படும். மீண்டும் அந்த இல்லத்துக்கு திரும்பிய பிறகு மீண்டும் விநாயகர் பெருமானுக்கு சென்று 5 தேங்காய், சிதர் தேங்காய் விட்டு அவருக்கு நன்றி சொல்லி வர வேண்டும். இதுதான் வந்துட்டு விநாயகர் சதுர்த்திக்கும் விநாயகர் சங்கடகர சதுர்த்திக்கும் உள்ள வித்தியாசம். ஆகையினாலே மக்கள் அனைவரும் எப்படி வழிபட வேண்டும் என்று இந்த சேனலில் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதே போல் வந்துட்டு எளிய முறையில் வந்துட்டு மண்ணால் வாங்கி இப்போது விநாயகர் வழிபடக்கூடிய கட்டாயம் உள்ளதா என்று சொன்னால் அப்படியெல்லாம் கட்டாயம்லாம் கிடையாது. நம்ம இந்தியாவில், நம்ம தமிழகத்தில், நம்ம இந்தியா முழுவதும் விநாயகர் கோயிலுக்கு பஞ்சமே இல்லை. சதுர்த்தி அன்றைக்கு, சங்கடகர சதுர்த்தி அன்றைக்கும் விநாயகர் பெருமான் சன்னிதானத்திற்கு சென்று உங்கள் மனக்குறைகளை அவரிடம் சொல்லி
வேண்டி வாருங்கள். அடுத்த 4 தினங்களுக்குள் நிச்சயமாக நடக்கும். இதுதான் வந்து உண்மை. வீட்டிலே வாங்கி வைத்து வணங்க வேண்டிய கட்டாயம் இல்லை. எல்லாமே வந்து பண மோகத்தில் இந்த மூலப்பொருட்களின் விலையெல்லாம் வந்துட்டு அதிகப்படியாக விற்கப்படுகிறது. அப்போ எளிமையான நம்ம வந்துட்டு எளிமையாக வாழ வேண்டும். எளிமையான விநாயகரை எப்படி செய்வது என்று இப்போது சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பசும் சாணத்திலான விநாயகர். இது வந்து நகரப்புறத்தில் இருக்கிற பசும் சாணம் கிடைப்பதில்லை. நகரப்புறத்தில் பசும் சாணம் கிடைக்காது. இப்போ எல்லாமே வந்துட்டு கிராமப்புறங்கள் எல்லாம் நகரமயமாக மாறி கொண்டு வருகிறது. நகரமயமாக மாறிக்கொண்டு வருவது பசும் சாணம் கிடைப்பதற்கு அரிதாக உள்ளது. அப்போது பசும் சாணத்தில் செய்த விநாயகரை நீங்கள் வழிபடலாம். பசு சாணத்தில் எப்படிங்க விநாயகர் செய்கிறதுனா, நம்ம பார்வதி தாயார் அவருடைய பஞ்சகவ்ய அரிதாரத்தை எடுத்து எப்படி அவர் வந்து கைகளில் பிடித்து ஒரு பிடித்து உருண்டையாக பிடித்து எப்படி வைத்தாரோ அதுதான் விநாயகர். அதுபோல் அதனால தான் வந்துட்டு இன்றைக்கும் கூட வந்துட்டு உங்கள் வீட்டு விசேஷங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டு விசேஷத்துக்கு ஒரு ஐயர் கூப்பிட்றீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மஞ்சளை பிசைந்து 2 பிடிகளாக வைத்து அதை விநாயகர் பாவிப்பார்கள். இதுதான் விஷயம். அப்போது பார்வதி தாயார் செய்த விஷயத்தை தான் தற்போது நம்ம செய்து வருகிறோம். அதாவது உருமுகப்படுத்தி வணங்குவது நம்மளுடைய வழக்கமில்லை. விநாயகரை நம்ம இவர்தான் விநாயகர் என்று பிடித்து வைத்தால் அவர் விநாயகராக நமக்கு காட்சியளிப்பார். அப்போது பசும் சாணத்தில் செய்த விநாயகர், சந்தனத்தில் செய்த விநாயகர், விபூதியில் செய்த விபூதியால் செய்யப்பட்ட விநாயகர், மருதாணியால் செய்யப்பட்ட விநாயகர், மஞ்சள் வேப்பிலை 2ஐயும் சேர்த்து அரைத்து பிடித்து வைத்த பிள்ளையார். அப்போது புற்று மண் இருந்ததுன்னா அந்த புற்று மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் பிள்ளையாராக செஞ்சு இப்போ ஒரு 2 பிடி வைத்து பிள்ளையாரை வணங்கலாம். அதே பச்சரிசி மாவில் வந்துட்டு விநாயகரை பிடித்து வணங்கலாம். பச்சரிசியுடன் வெள்ளத்தை கலந்து 2 பிடிகளை பிடித்து வந்து விநாயகராக வணங்கலாம். அதே போல் வந்து வேப்பிலையை வந்துட்டு அரைச்சி வேப்பிலையோ அருகம்புள்ளையும் 2ஐயும் சேர்த்து அரைத்து மஞ்சளை 3ஐயும் சேர்த்து அரைத்து விநாயகர் பெருமானை பாவித்து வணங்கலாம். அதே போல் வந்துட்டு வெல்லம் பச்சரிசி கலந்து விநாயகராக பிடித்து அதை வைத்து அதற்கு மஞ்சள் குங்குமம் சூடி பூக்கெல்லாம் வந்துட்டு டசன் கணக்கில் முழங்கணக்கெல்லாம் வாங்கி வைத்தால வெள்ளருக்கும் பூ அல்லது தும்பை மலர் அல்லது உங்கள் கையில் கிடைத்த ஒரு மலர் அல்லது ஒரு அருகம்புல் வைத்தாலே வந்துட்டு போதுமானது. விநாயகருக்கு அதுவே இப்போ மனது மட்டும்தான் வந்து வெள்ளையாக இருக்கணுமே தவிர நீங்கள் செய்யும் காரியங்கள் நீங்கள் அவருக்கு அவருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் மனதை பூரணமாக கொடுத்தால் அவர் அனைத்து செல்வங்களும் உங்களுக்கு பூரணமாக கொடுப்பார். இதை தான் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கிற விசேஷம். ஒரு கட்டளையை ஒரு வேண்டுதலை அவரிடம் வைத்தால் அந்த வேண்டுதலை நிறைவேற்றும் வரை அவர் தூங்க மாட்டார். அந்த வேண்டுதல் நியாயமாக இருக்க வேண்டும். அதனால தான் வந்து விநாயகருக்கு வந்துட்டு இன்றைக்கு முழு முதற் கடவுளாக விளங்கி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வந்துட்டு இந்த சனி அந்த கிரக தோஷத்திற்கும் விநாயகரை எப்படி செய்து வணங்க வேண்டும் என்றெல்லாம் விசேஷம் இருக்கிறது. திருமண தோஷம் இருந்தால் எந்த கிரகத்தால் திருமண தோஷம் ஏற்படுகிறது, அதற்கு எந்த விநாயகர் எந்த மூலப்பொருட்களை விநாயகர் செய்யணும்லாம் விதிகள்லாம் இருக்கிறது. அது வந்துட்டு நம்ம வேறு பதிவில் பார்ப்போம். இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விநாயகர்லாம் நீங்கள் வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள். விபூதி வந்து எளிமையாக கிடைக்கும். ஒரு 2 ரூபா 5 ரூபா கொடுத்தீங்கன்னா பாக்கெட் கிடைக்கும். அதை வந்துட்டு நீர் விட்டு அதை பிசைந்து 2 பிடியாக பிடித்து பச்சரிசி மனையில் வைக்க வேண்டும். பச்சரிசி மாவை அரைத்து அதை வந்துட்டு பிசைந்து மனையாக செய்து அந்த பச்சரிசி மனை மேலே விநாயகரை நான் சொன்ன விநாயகரெல்லாம் பச்சரிசி மனை மேலே வைத்து வணங்க வேண்டும். பச்சரிசி என்பது யார் என்று கேட்டால் பார்வதி தாயார் மடியின் மேலே விநாயகரை வணங்கி வரும்போது உங்களுக்கு கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். அதே போல் இந்த சத்தியமாக சொல்கிறேன், இதுதான் வந்து உண்மையான விஷயம். ஆகையினால் பச்சரிசி மாவை அரைத்து அதன் மேலே வந்துட்டு நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய விநாயகரை அதன் மேலே வைத்து அதற்கு பூக்கள் சூடி உங்களிடம் இருக்கும் நகை நட்டுகளை சூட்டி அதே போல் வந்துட்டு மலர்களை சூட்டி உங்களிடம் கிடைத்த பொருட்களை அவருக்கு நிவேதியம் செய்து வணங்கி வந்தால் அடுத்த வருடம் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான வாழ்வு அமையும் என்பது தான் உண்மை. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அதே போல் வந்துட்டு இந்த விநாயகர்களை வந்துட்டு
எந்த இடத்துலையும் நீங்கள் எளிமையாக கரைத்து விடலாம். ரோடாக தூக்கி போயிட்டு நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கிணறு தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஆற்றங்கரையை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் வந்துட்டு கடலை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கன்னா பக்கத்தில் கோயில் இருக்கா, அந்த கோயில் ஓரத்தில் வச்சுட்டு வந்துடலாம். இல்லை விநாயகர் சிலை வச்சுருக்கலாம், அந்த விநாயகர் சிலை ஓரத்தில் வச்சுட்டு வந்துடலாம். அப்படிலாம் நீங்கள் தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த விநாயகர் சிலையை நீங்கள் எளிமையாக வந்துட்டு உங்கள் வீட்டில் துளசி வச்சுருக்கீங்க, துளசி மரம் வச்சுருக்கீங்க, அந்த துளசி மரத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அதில் வந்துட்டு கரைச்சிங்கன்னா அந்த துளசிக்கும் நீராக மாறும். அதே போல் வந்துட்டு எளிமையாக கரைந்து விடும். அதே போல் வந்துட்டு இந்த பச்சரிசி மாவில் செஞ்ச விநாயகர் சிலையை, வெள்ளத்தில் செஞ்ச விநாயகர் சிலையை நீங்கள் அப்படியே நீங்கள் கலைச்சி ஒரு இதில் எறும்பு புற்றில் போட்டால் அது எறும்பு சாப்பிட்டுட்டு போயிடும். இது எளிமையாக கரைக்கக்கூடிய விநாயகர் சிலைகளாகும். அதே போல் உங்களுக்கு ஒரு தோஷமும் ஏற்படாது, ஒரு பாவமும் ஏற்படாது. வாழ்க்கையிலே விநாயகரை முழுமையாக வணங்கிய பயணம் கிடைக்கும். அதே போல் செல்வமும் வளரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எளிமையான முறையில் விநாயகரை நீங்கள் வீட்டிலே செஞ்சு செலவின்றி செய்து கொள்ளலாம். நீங்கள் 1000 ரூபாய், 2000 ரூபாய், 10,000 ரூபாய் கொடுத்து, 100 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் கொடுத்து விநாயகர் சிலை வாங்கி வைத்து தான் வணங்க வேண்டியும் கட்டாயம் இல்லை. ஓகேங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பதிவிலே திருமணத்திற்கு தோஷங்கள், ஒவ்வொரு ஜாதகத்திலும் திருமண தோஷம் இருக்கும். ஒவ்வொரு கிரகங்கள் பாதித்திருக்கும். அந்த கிரகத்திற்கு எந்த மாதிரியான விநாயகரை வணங்க வேண்டும், எந்த மாதிரியான விநாயகரை வீட்டிலே நீங்கள் அவரை உருவப்படுத்தி வணங்கலாம் என்று பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் VL ராஜதுரை சன் ஜோதிடம், ஸ்ரீராமஜெயம்.